மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். இன்னும் பேசிட்டு இருக்கலங்க. இந்த பூலோகத்தில் உயிர்கள் இருக்க வரை பேசுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, வரும். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தான் எங்களுடைய இலக்கு. அதுல மாற்று கருத்து இருக்கு. ஒரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கு. எங்களுடைய கட்சிக்கு என்ன கருத்தா இருக்கும்? பெருந்தலைவர் காமராஜருடைய கருத்தா தான் இருக்கு. இப்ப 24 இருக்கோம். நாம 24 முடிட்டு பிறகு பேசுவோம். இல்லங்க, இப்போ ஒரு தொகுதியில ஒருத்தர் தானே நிக்க முடியும் ஒரு கட்சி சார்பா. அது எந்த கட்சியாகட்டும். அதே மாதிரி எங்க கட்சிக்கும் அது பொருந்தும். 50 பேர் ஒரு தொகுதியை கேட்கறாங்கன்னா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். மீதி உள்ளவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். அவர்களுக்கு புரிதல் இருக்குங்க. இது என்ன காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு தேர்தலா 2 தேர்தலா? 139 ஆண்டுகள் கடந்த கட்சி எத்தனையோ தேர்தலை பார்த்திருக்கு. புதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்களே பாருங்க. யார் யார் புதியவர்? ராபர்ட் புரூஸ் புதியவர். இடைத்தேர்தலில் தாரகை கட்பட் புதியவர். இங்க கிருஷ்ணகிரியில புதியவர். திருவள்ளூர்ல புதியவர். சோசியல் இன்ஜினியரிங், இந்த சோசியல் இன்ஜினியரிங் காங்கிரஸ் கட்சியில எல்லா சாதிக்கும் எல்லா சமூகத்துக்கும் ஆன தொகுதிகளை ஒதுக்கியிருக்கோம். நீங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சிவகங்கா, கரூர், கிருஷ்ணகிரி, கடலூர், திருவள்ளூர் எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் கட்சியில கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 9 தொகுதிகள்ல எங்கேயாவது நீங்க டஃபா இருக்குன்ற மாதிரி நீங்க 9 தொகுதி இல்ல, 39 தொகுதியில தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உட்பட எங்கேயுமே டஃபா கிடையாது. மக்கள் 2 விஷயம் தாங்க. மோடி என்ன சொல்லி வாக்கு கேட்க போறார்? அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறோன்னு சொல்லுங்க பாப்போம். நாங்க விவாதத்துக்கு தயாரா இருக்கோம். ஆனா தமிழ்நாடு அரசு எங்க தோழமை கட்சி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதியை 90 விழுக்காடு நிறைவேற்றி இருக்காங்க 2 ஆண்டுகள்ல. 10 ஆண்டுகளை ஏன் நிறைவேற்றல? என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு? ஒண்ணுமே நிறைவேற்றல. காங்கிரஸ் கட்சிக்கு மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இன்று மாலைக்குள் அறிவிக்கப்பட்டு நாளை வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். அதேபோல தேர்தல் பரப்புரைக்காக காங்கிரசினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்தியும் தமிழகம் வர இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.